அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை கொடுங்கியூர் குப்பைமேட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு தீப்பிடிச்சி வந்து பொல்யூஷன் ஏற்படும். அது பிரச்சனை வரும், மக்கள் சுவாச பிரச்சனை வரும், இவ்வளோ வந்திருக்கா. அது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே வந்து எப்படி தீப்பிடிக்குதுன்னு தெரியல. ஆனால் தீப்பிடிச்சி எவ்வளோ புகை வருது நீங்களே பாருங்களேன். இப்போ இது வந்து இந்த இன்றைக்கி வந்து காலையில் பிடிச்ச தீ இன்னும் வரைக்கும், இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்குமே இன்னும் கூட அமையல. நம்ம அங்கே ஆல்ரெடி இந்த நியூஸ் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே தீயணைப்புத்துறையும் சொல்லி காவல்துறையும் சொல்லி இருந்தாங்க. என்னன்னு அவங்கக்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி வந்து எப்படி ஆச்சுன்னு தெரியல சார், தானா ஆச்சா இல்லை நம்ம யாரை பண்ணாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களே குழம்புனாங்க. சரி சார், இது எப்படி தான் அணைப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் வண்டியும் உள்ளே போகல, பைப்பும் அது வரைக்கும் எட்டலை, அதான் என்ன பண்ண தெரியாமல் தான் சார் நின்றுட்டுருக்கோம்னு சொல்லிட்டு தீயணைப்புத்துறை வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. இப்போ நம்ம கேட்டுக்கிற கேள்வி என்னென்னா, நம்ம வந்து ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? முதல்ல இந்த மாதிரி ஒரு குப்பை கிடங்கு பொதுவெளியில் இருக்கிறதே எவ்வளோ சுவாச பிரச்சனைகள், எவ்வளோ உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒரு அறிவும் எதுவும் இருக்கிறதில்ல. ஆனால் இப்போ வந்து தொடர்ந்து காலையிலேருந்து எரிஞ்சிட்ருக்குன்னா இந்த மூச்சு சுவாசிக்கிற காற்று என்னாலே உள்ளே ரொம்ப நாள் இருக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமாக அந்த இடம் இருக்குது அப்படின்னு தெரியும், சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி இடம் ஒரு இடத்துல வைக்கும்போது ஒரு அரசாங்கம் ஒரு தடவை ஒரு தீ விபத்து இது ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனே சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுவும் சரி உள்ளே இருக்கும்னு தெரியல. இது பாட்டுன்னு தீ பிடிச்சி காலையில் எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் இவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இது பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம என்னென்னு சொல்லுங்கள். அதாவது இவ்வளவு தான் தமிழக அரசுக்கு இருக்கிற அறிவு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிடணும். சரி, நான் கால் பண்ணுறேன். அப்டேட் பண்ணுறேன். நிற்காது போலியா? எப்போ நான் நிற்கும் அது நிற்காதுங்க.